அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நண்பர்களே, பாலஸ்தீனத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த நிலையில தான் ஹூதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு அமெரிக்கா யெமன்ல ஹூதிகள் மேல சில தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறாங்க. இதுல பலியானது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிரிக்க குடியேறிகள் ஒரு 68 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்கால இருந்து ஏமனுக்குள்ள குடிபெயர்ந்து வந்த 68 ஆப்பிரிக்க குடியேறிகள் தான் இந்த தாக்குதல்ல கொடூரமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு கோர தாண்டவம் ஆடிருச்சு அமெரிக்கா. இதற்கு உடனடியா பதிலடி குடுக்குற விதமா யஹ்யா சாரி ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு. செங்கடல்ல நிக்கிற யுஎஸ் ஹாரி ட்ரூமன் கப்பல் மேல இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த ஹாரி ட்ரூமன் கப்பல் பத்தி நமக்கு தெரியும். இது ஒரு விமான தாங்கி போர்க்கப்பல். அமெரிக்காவுடைய பல பில்லியன் செலவு பண்ணி கட்டப்பட்ட போர்க்கப்பல் தான் இந்த ஹாரி ட்ரூமன் போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல் இப்ப செங்கடல்ல இருந்து தான் ஹூதிகள் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு பதிலடி குடுக்குற விதமா கடற்படை, ஏவுகணை, அப்புறம் ட்ரோன்களை வச்சு அந்த யுஎஸ் ஹாரி ட்ரூமன் கப்பல் மேல தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த தாக்குதலோட விளைவா வடக்கு பகுதி வரை பின்வாங்கி ஓடி இருக்குது அந்த யுஎஸ் உடைய ஹாரி ட்ரூமன் போர்க்கப்பல். ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை இன்னைக்கு அந்த கப்பல் மேல பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ராணுவமா இருக்கிற அமெரிக்காவே ஹூதிகளுடைய அட்டாக்குக்கு பயந்து அந்த ஹாரி ட்ரூமன் போர்க்கப்பலை எடுத்துட்டு பின்வாங்கிட்டு ஓடிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஹாரி ட்ரூமன் பெரிய போர்க்கப்பல் வந்து மிக பில்லியன் கணக்குல கொண்டு உருவாக்கப்பட்டது. ஹூதிகள் வந்து ஒரு நார்மல் மிசைல், ரொம்ப விலை கம்மியான மிசைல்களை வச்சு அடிச்சாலே அந்த போர்க்கப்பல்கள் கூடுதலா நொறுங்கி போயிடும். இதனால இழப்பு என்பது அமெரிக்காவுக்கு தான் அதிகமா இருக்கும். அப்படின்ற இந்த நிலையில தான் அந்த போர்க்கப்பல் இன்றைக்கு பின்வாங்கி செங்கடலை விட்டே ஓடிருச்சு. இன்றைக்கு தரமான செய்கையை இன்னைக்கு செஞ்சிருக்கிறாங்க ஹூதிகள். மேலதிகமா இஸ்ரேலுடைய அஸ்கலான் பகுதிகள் மேலையும் இன்றைக்கு பாலஸ்தீன் 2 வகையான ஏவுகணையை இன்னைக்கு ஏவி இருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு காசால இஸ்ரேல் நடத்தின விமான தாக்குதல்ல இன்னைக்கு 71 பேர் அங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. 153 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பாலஸ்தீனத்தை இழப்பு என்பது இன்னைக்கு ரொம்ப அதிகம் தான். ஏன்னா 71 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, 71 பேர். அப்புறம் 153 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இந்த 153 பேர்ல நிறைய பேர் போற வழியிலே இறந்திருக்கலாம். அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல் சிகிச்சை கொடுக்க முடியாம இறந்திருக்கலாம். இறப்பு விகிதம் என்பது இன்னைக்குமே அதிகரிக்க போகுதுன்ற மாதிரிதான் பாலஸ்தீன சுகாதார அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில இஸ்ரேல் ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாங்க. என்னன்னா, இன்றைக்கு முதல் முறையாக நாங்க பார்ஸ் வகையான ஏவுகணையை நாங்க பயன்படுத்த போறோம். இன்றிலிருந்து அது தாக்குதலுக்கு தயாராகி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பார்ஸ் வகையான ஏவுகணை என்பது இஸ்ரேலுக்குள்ள இருந்துகிட்டே இனிமேல் காசாவை அடிக்கலாம் அப்படின்றதுதான் அவங்க சொல்ல வராங்க. ஏன்னா அந்த பார்ஸ் வகையான ஏவுகணைகள் 700ல இருந்து 800 கிலோமீட்டர் தாண்டி வரை அடிக்கக்கூடிய ஒரு துல்லியமான ஏவுகணை. அது மட்டும் இல்லாம இது வந்து மிகவும் டேஞ்சரான ஒரு ஏவுகணை. இது ஒரு இடத்துல வெடிச்சிருச்சுன்னா சுத்தி சரௌண்டிங்ல எந்த பில்டிங்குமே இருக்காது. ஆல்ரெடியே இந்த ஏவுகணைகளை எல்லாம் பயன்படுத்தாமையே பில்டிங்ஸ் இடிச்சு வச்சுட்டாங்க. 75,000 பேரை கொண்டு வச்சிருக்கிறாங்க. 1,20,000 பேர் கிட்ட கைகால்களை இழந்து ஊனமாயிருக்கிறாங்க. இதுல இந்த விதமான பார்ஸ் வகையான ஏவுகணையுமே இன்னையில இருந்து பயன்படுத்த போறாங்க. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த பார்ஸ் வகையான ஏவுகணைகள் ரொம்ப ரொம்ப கொடூரமான ஏவுகணைகள். அதை கொண்டு நீங்க அட்டாக் பண்ண போறாங்கன்னா நம்ம நினைக்கவே ரொம்ப பயமா இருக்குது. அந்த மாதிரி ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்குது. இந்த அநியாயங்களை பார்த்துக்கிட்டு இன்னுமே இந்த ஒரு உலக நாடுகள், அரபு நாடுகள் எல்லாமே ஒரு கையாளாகாத நாடுகளா தான் இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு அந்த சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு, அமெரிக்கா கொடுக்கக்கூடிய, இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய காசுகள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு சுகபோக வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய உம்மத்துகள் அங்க தினம் தினம் கொடூரமா இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டானுங்க. அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். எந்த நாடுகளாலையுமே இந்த போரை நிப்பாட்ட முடியல, அந்த மக்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியல. இன்னைக்கு கூட ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை நாங்க ஏற்க முடியாதுன்னு நெத்தன்யாகு இன்னைக்கு அந்த ஒப்பந்தத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்கிறாரு. அந்த ஒப்பந்தத்துல அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையணும், எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, இஸ்ரேலிய துருப்புகள் காசால இருந்து பாலஸ்தீனத்துல இருந்து வெளியே போயிடணும், இனிமேல் பாலஸ்தீன் காசாவை நாங்க தான் ஆளுவோம் அப்படின்ற சில முக்கியமான கோரிக்கைகளை வச்சுதான் அந்த ஒப்பந்தத்தை கொடுத்திருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஏற்க மறுத்த நெத்தன்யாகு அந்த ஒப்பந்தத்தை உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. இந்த நிலையில தான் காசாவுடைய நிலை ரொம்ப கொடூரமான நிலையில தான் ஒரு நாளுமே போயிட்டு இருக்குது. ஏதாவது ஒரு அரபு நாடு உள்ள புகுந்து இந்த போரை நிறுத்துமானா நிறுத்த முடியல. எந்த அரபு நாடாலையுமே நிறுத்த முடியலங்க. கையாளாகாத நாடுகளா தான் இருக்குது. சவுதி தான் பெரிய மன்னன், நான் தான் பெரிய கிங்குன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கிறான். ஆனா அவனாலேயே இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. எல்லாரும் ஒரு தொழுகையிலுமே துவா செய்யுங்க. ஏன்னா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத உச்சக்கட்ட கொடூரம் தான் அங்க நடந்துகிட்டு இருக்குது. எல்லாருமே அந்த மக்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய தகவல்கள் எல்லாமே உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தொடர்ந்து உண்மை தகவல்களை தெரிந்து கொள்ளுங்க.
பாலஸ்தீனம் வெற்றி பெறும் வரை எனது குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் அந்த அப்பாவிகளுக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.